ரீசெண்டா நம்ம வீடியோல ஒருத்தங்க பிரதர் நான் டைல்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், என்னோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஐடியா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சொல்லிடுவோமா? நாங்க சாய் டெக்னோ சொல்யூஷன், நானுங்க தமிழன். இந்த செக்மெண்ட்ல கேஜி டைல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி எல்லாமே டிவில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி எல்லாம் வச்சு பெரிய பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணி மார்க்கெட்டிங் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பா இல்லை. பட் இவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்றது பார்ட்னர்ஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ். பார்ட்னர்ஸ் அண்ட் கொலாபரேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு நியர்பைல இருக்கிற பில்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், ஈவன் மேஷன்ஸ் அவங்க கூட எல்லாமே டைப் பண்ணி ஒரு கொலாபரேட் பண்றது. பொதுவா ஒரு வீட்டுக்கான டைல்ஸை முடிவு பண்றது யார் அப்படின்னா கண்டிப்பா வீட்டு ஓனர் கிடையாது, அந்த வீட்டோட ஆர்கிடெக்டோ இன்ஜினியரோ தான். ஏன் அப்படின்னா நம்ம கிட்டே வந்து சொல்லுவாங்க, சார் இந்த டைல் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிம்பாங்க. நம்ம சொல்லுவோம் இல்ல சார் இதெல்லாம் நம்ம கரெக்டா இருக்காது அப்படின்னு நம்மளே ஒரு மாதிரி பயமுடுத்துவாங்க. பாத்துக்கங்க சார் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ யாரு டிசைடிங் அத்தாரிட்டியோ அவங்க கூட இவங்க கொலாபரேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா அவங்களுக்கு பிசினஸ் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்காக அவங்க ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பட்ஜெட் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இவங்களுக்காக ஒரு ஈவெண்ட் ஒன்று கனெக்ட் பண்ணி அதுல அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணலாம். மேபி அந்த ஈவெண்ட் வந்து ஒரு காக்டெயில் பார்ட்டியா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு டின்னர் பார்ட்டியா கூட இருக்கலாம். இப்படி பண்ணும்போது அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கான கரெக்டான வேவை அவங்க டேப் பண்றாங்க. இதே மாதிரி உங்க பிசினஸ்க்கும் சேல்ஸ் டிப்ஸ் எதுவும் தேவைப்படுதா? கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.